இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, திருத்த மாட்டார். யோபு 33:14 யோபு சொல்றார், தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அதாவது தேவன் வாக்கு மாற மாட்டார் என்று வசனமும் சொல்லுகிறது. அதே போல தேவன் ஒரு விசை ஒரு காரியத்தை சொல்லுவாராக இருந்தால் அதை அவர் மறுபடியும் மாற்றிக்கொள்ள மாட்டார். சில மனிதர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பார்கள். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல மாறும் தன்மை உடையவர்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றால் போல் மாறக்கூடியவை. ஆனால் நம்முடைய தேவன் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகையால தேவன் ஒரு தடவை ஒரு விஷயம் சொல்லுவாராக இருந்தால் அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமாக இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நாங்களே விசுவாசிக்காமல் இருந்தால் கூட அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவருக்கு சித்தமுடையவராக இருப்பாராக இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அவிசுவாசப்பட்டால் கூட தேவன் எங்களுக்காக சகலத்தையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் முடிப்பார். அதே போல அவர் சொல்லி இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிர்காலத்தில் தேவன் எவற்றையெல்லாம் செய்வார் என்றும் என்னவெல்லாம் நடக்கும் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கோ அத்தனையும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடக்கும். வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட எழுதப்பட்டது. அவரால் அருளப்பட்டதான அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் மாற்றமடையாது. தேவன் எங்களுக்கு சொன்னவைகளையும் அவர் மாற்ற மாட்டார். ஆகையால தேவன் ஒரு தடவை ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாராக இருந்தால் அதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பலாம். தேவன் அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.